வெல்கம் டு விகாத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பழைய சாரியை வச்சு ஒரு ஸ்க்ரீன் மேக் பண்ண போகிறோம். எப்படி நம்ம சிம்பிளாக தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பழைய சாரி எடுத்திருக்கேன். அதை அளந்து கட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளவு ஸ்க்ரீன் தேவையோ அவ்வளோதை அளந்துக்கிட்டு, இப்போ இதோட எனக்கு அளவு போதும். இதுக்கு மேலே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிருவோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பாட்டம் பீஸ் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரில் மாதிரி பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சாரீ நைஸான மெட்டீரியலாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு காற்றுல, ஃபேன் காற்றுல எல்லாம் பறந்துக்கிட்டே இருக்கும். அதாவது கொஞ்சம் ஃப்ரில் கொடுத்தோம்னா டிசைனாகவும் இருக்கும், அதே சமயம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், கனமாகவும் இருக்கும், காற்றுல பறக்காமல் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, அந்த கட் பண்ணின பீஸை இந்த மாதிரி ரெண்டாக ஜாயின் பண்ணி தைச்சிருக்கேன். ஒரு 7 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். எடுத்து அதை இப்படி 2 ஜாயிண்ட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணி தைச்சிட்டு, இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு தையல் போட்டிருக்கேன். அமுக்கு தையல்னு சொல்லுவாங்க. அதை இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இப்போ எந்த இடத்த ஹேங் பண்ண போகிறோமோ, ஸ்க்ரீனை மாட்ட போகிறோமோ, அந்த இடத்துல மேலே ஒரு ஸ்டிச்சு, சாதா ஸ்டிச்சு தான், அது போட்டுட்டு இதுக்கு நடுவில் நம்ம கயிறோ என்ன கொடுத்து நம்ம தைக்க போகிறோம், உள்ளே விட போகிறோமோ அந்த கயிறு, அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து இன்னொரு ஸ்டிச் போட்டிருக்கோம். இதே மாதிரி ஃபுல்லாக அந்த சாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு நூல் கோர்க்கிறதுக்கு வசதியாக தைச்சிருக்கோம். மேலே அந்த கயிறு கோர்க்கிற ஏரியாவை தைச்சிட்டோம். இப்போ பாட்டம் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு 2 சைடையும் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா இது 2 கிளாத்தாக இருக்குது இல்லையா, அதனால் நம்மளுக்கு ஃப்ரில் வச்சு தைக்கும்போது மேலே கீழே மூவ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக இதை அப்படியே நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிடுவோம். இப்போ ஏற்கனவே சாரியோட முந்தி முகதளவு அடித்ததுபடியே இருந்ததை நம்ம கீழே ஃப்ரில் வைக்கிறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்றதுனால இந்த இடத்துல எனக்கு ஸ்டிச் போட தேவையில்லை, ஆல்ரெடி ஸ்டிச் இருக்குது. இதைத்தான் நம்ம இப்போ பாட்டமில் வைக்க போகிறோம். சைடை பார்த்திங்கன்னா இதுவும் இந்த மாதிரி உள்ள இடம் தான், அதனால் இங்கேயும் நம்மளுக்கு தையல் தேவைப்படாது. அப்படி இந்த சைடு வெறும் நூல் வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேயும் ஸ்டிச் போடணும். இங்கே தையல் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதையும் ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணி இங்கேயும் ஒரு மடித்து ஸ்டிச் போடணும். இப்போ எனக்கு அந்த அவசியம் இல்லை அப்படின்றதுனால இது 2 பக்கமுமே நான் ஸ்டிச்சஸ் போடலை. இப்போ இந்த சைடு தான் நம்ம ஃப்ரில்லாக மேக் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஃபுல் லென்த்து, டபுள் லென்த் அந்த சாரீ இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக இருக்கிறதுனால, ஜாயின் பண்ணி இருக்கிறதுனால நல்லாவே நெருக்கமாகவே நம்ம ஃப்ரில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல குட்டி குட்டி ஃப்ளிட்ஸாக மடித்து வச்சுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு தைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு காட்டன் சாரியிலே தைச்சி பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த மெட்டீரியல்லாம் ரொம்ப வலுவழுப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ஃப்ரில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஊசி அதில் வச்சுக்கிட்டு இப்படி அந்த கிளிப்பை தூக்கி விட்ருங்க. கிளிப்பை எடுத்துகிட்டு இந்த ஃப்ளிட்ஸை கொண்டு போய் அதில் வைங்க. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை இறக்கிக்கிறங்க. இது மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டு வந்துடணும். இது தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். தையல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஊசியை வச்சு இந்த ஃப்ளிட்ஸ் வைக்கும்போது நம்ம இந்த மடிப்பை இப்படி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்படி வரும்போது அடுத்த மடிப்பை இப்படி ஊசியை வச்சு இப்படி எடுத்து விட்ருங்க. அப்படி எடுத்து விடும்போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும்.
இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ரில் மேக் பண்ணிட்டோம். இதை வந்து அந்த சாரியில் பாட்டமில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஃப்ரில் பார்ட்டை நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பாட்டம் பார்ட்டு, அதோடு சேர்த்து வைக்கிறோம். இந்த அவுட்ரு ஏரியா, இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, இது வந்து வெளிப்பக்கம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிறோங்க. இந்த மடிப்பு, அதாவது தைக்கும்போது இது வெளிப்பக்கம் இருக்கும். நம்ம தச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிடுவோம். திருப்பி இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுருவோம். அப்போ வந்து இது நேர்பக்கம் மேலே வந்துடும். அதனால் இப்போதைக்கு நம்ம தைக்கும்போது இது மேல் பார்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க. இப்போ இதை அப்படியே சேர்த்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரில்லை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இது அப்படியே நல்ல பக்கத்தை மேலே வச்சு இந்த 2 ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல இதுக்கு மேலே அப்படியே ஒரு லைனாக ஸ்டிச் போட்டுட்டு வர வேண்டியது தான். கொஞ்சம் அந்த ஃப்ரில் வந்து கரெக்டாக இருக்கிறது மாதிரி இப்படி 2 பக்கமும் எடுத்து விட்டுட்டு இப்படியே நேராக ஒரு தையல் போட்டுருங்க. நான் இது தைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்க்ரீனை மாட்டியாச்சு. கடையில் வாங்குறத விட நம்மளே செஞ்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரில்லு, நம்ம வச்ச ஃப்ரில்லு இப்படி அழகாக நீங்களே வீட்டில் இருக்கிற ஓல்டு சாரீஸை வச்சு காட்டன் சாரியில் செஞ்சிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். இது இந்த பூ டிசைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த கலர் அப்படின்றதுனால நான் இதை செலக்ட் பண்ணேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ.